இப்ப வெளியில போறது, வெளியில சுத்துறது, ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட, தனியா சோலோ போடுறது, இல்ல ஃபேமிலி ட்ரிப்பு, ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்பு, நம்மளுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா? சில பேர் வந்து இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க. ஸ்டில் அவங்களுக்கும் வெளில போறது பிடிக்கும். அப்படி ஒண்ணும் பெரிய கேதரிங் அங்கலாம் இல்லனாலும், வெளியில போறது, அ ரோட்ல நம்ம கார்ல போறதா இருக்கட்டும், இல்ல ட்ரெயின்ல, ஃப்ளைட்ல புது இடத்துக்கு போறது. வேற இடத்துல போய் அங்க இருக்கிற சிச்சுவேஷன், அங்க இருக்கிற சீனரி அதெல்லாம் பார்த்தா எல்லாருக்குமே பிடிக்கும். கோயிலுக்கு போறதா இருக்கட்டும், நம்ம ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போறோம். இந்த மாதிரிலாம் நம்ம ரொட்டீன் வீட்டு வேலை, ஆஃபீஸ் ஒர்க் அதெல்லாம் தவிர்த்து நம்ம வெளியில யார் கூடயாச்சும் வெளில போறோம்னா, அதோட த்ரில்லே வேற. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இன்ட்ரோவர்ட் கூட, எக்ஸ்ட்ரோவர்ட் கூட. ஸோ எனக்கு சம்டைம்ஸ் எனக்கு வீட்லயே இருந்துட்டு அப்படியே படுத்துக்கிட்டு அப்படி ஸ்டோரி புக் படிச்சோமா, மூவிஸ் பார்த்தோமா, அப்படியே இருக்கிறதும் பிடிக்கும். வெளியில போய் எல்லாரோடையும் சுத்துறதும் பிடிக்கும். ஸோ எங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப் போவோம், ஃபேமிலியோட போவோம். நான் தனியா கூட புக் பண்ணிட்டு போவேன். இது என்ன பத்தி இல்ல. இப்ப நம்ம வீட்ல இருக்கிறவங்க, பெரியவங்க யாரும் இருக்காங்களே, அவங்கலாம் சின்ன வயசுல அப்படிதான் போயிருப்பாங்க. ஒரு சர்டன் ஏஜ்க்கு அப்புறம் ஒரு 60 இயர்ஸ், 70 இயர்ஸ்க்கு மேல தனியா போக முடியாத சிச்சுவேஷன் வரலாம். ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம். இல்ல அவங்களே தனியா போறதுக்கு பயப்படலாம். இல்ல அவங்க கூட இருக்கிறவங்க வந்து யார் அவங்க கூட போவாங்களோ, அவங்க இல்லாம இருக்கலாம். வெளியூர்ல போயிருக்கலாம். இல்ல உலகத்திலேயே இல்லாம கூட இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப, அவங்கலாம் என்ன பண்ணுவாங்க? வீட்லயேவா இருப்பாங்க? நம்ம 4 செவுத்துக்குள்ள இருந்துட்டு எங்கேயும் வெளியில போவாம, சம்டைம்ஸ் நம்ம கூப்பிடுவோம். அம்மா, பாட்டி வாட்டெவர் வெளில போலாமாங்கன்னா, "இல்ல, இல்ல பரவாயில்லம்மா. நீங்க போயிட்டு வாங்க. நான் வீட்லயே இருக்கிறேன்" அப்படின்னுவாங்க. அதுக்கு ரீசன்ஸ் நெறைய இருக்கு. அவங்க வந்து முந்திய மாதிரி ஃபாஸ்ட்டா நடக்க முடியாம போலாம். கொஞ்சம் ஸ்லோவா நடப்பாங்க. கும்பலா, கூட்டமா இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல அவங்களுக்கு கம்ஃபர்ட் இருக்காது. ஸோ இல்ல நடக்க முடியாம இருக்கிறவங்க கூட இருக்கலாம். வீல் சேர்ல போற மாரி டைப்ல கூட இருக்கலாம் அவங்க. பட் அதுக்காக நம்ம அவங்கள அப்படியே உட்டுற முடியாது இல்லையா? வீட்லயே உட்டோம்னா, அவங்க என்ன பண்ண போறாங்க? வீட்லயே இருந்து இருந்து அது இன்னமும் ஏஜ் ஜாஸ்தியாவும், அவங்களுக்கு அந்த ஒரு கேர் ஃப்ரீயா, ஹேப்பியா இருக்கிறது இல்லாம கொஞ்சம் கஷ்டம் வரும் அதுல. ஸோ அந்த மாரி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்? நான் எங்க அம்மா கிட்ட கேட்டேன். அவங்க கிட்ட இப்ப வெளியில போறதெல்லாம் பிடிக்குமா? என்ன பிடிக்குன்றதுக்கு அவங்க இதுதான் சொன்னாங்க. பாருங்க என்ன சொல்றாங்கன்ட்டு. வீட்டுக்குள்ளேயே இருக்க பிடிக்காது. வேற வழியில இருக்கணும்னா அதுவும் இருந்துப்பேன். வெளியில போறதுன்னா ரொம்ப பிடிக்கும். எந்த மாரி? எந்த மாதிரினா ஹெல்த் நல்லா இருந்தா ஊருல போய் எல்லா ரிலேட்டிவ்லாம் பார்க்கக்குள்ள அந்த மாதிரி சுத்துறது பிடிக்கும். கல்யாணம் அதெல்லாம் அட்டன் பண்ற மாதிரி. அப்படி இல்லை வயசாயிடுச்சு இப்போ உடம்பு சரியில்லைன்னா உள்ளுக்குள்ளேயே போய் நல்லா லாங் டிரைவ் போயிட்டு ஒரு பீச்சை பார்த்தோமா, அங்கே போகணுமா, இங்கே போகணுமா அப்படி ஒன்றுமே இல்லாட்டி ரோடை கூட அப்படியே காலையில் சன் செட்டு அது காலையில் சன் ரைஸ் அதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது ஒரு இல்லைன்னா டீயோ காஃபியோ ஜாலியாக வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுதான். எங்க அம்மா சொன்னத கேட்டீங்களா? இப்ப ரீசென்ட்டா நான் வந்து 25த் அன்னைக்கு ஈசிஆர் பக்கம் போயிருந்தேன். ஸோ நாங்க ஹோட்டல்ல சாப்பிட போனா ஒரே கூட்டம். டோக்கன் குடுத்து வெயிட் பண்ண வச்சிருந்தாங்க. அப்ப பார்த்தா ஒரு ரொம்ப வயசானவரு. டெஃபினெட்லி மஸ்ட் பி அபோவ் 85 இருப்பாரு. அவருக்கு நடக்க முடியல. கையில குச்சி வச்சிருந்தாரு. அவங்க கூட இருக்கிறவங்க வந்து கைய புடிச்சுட்டு, அவரு ஸ்டிக் வச்சுட்டு ஒரு கையால, இன்னொரு கையால அவங்க புடிச்சிருந்தாங்க. அந்த கும்பல்ல நடுவுல வந்து அவங்க டோக்கன் நம்பர் வந்தோனே அவர அழைச்சுட்டு வந்தாங்க. அவர் வந்து மம்பிள் பண்றாரு. கேக்குது நான் பக்கத்துல நிக்கிறேன். "இதுக்கு தான்டா, வேண்டாம்டா, எதுக்கு இங்க கூட்டத்துல? எனக்கு கார்லயே நீ சாப்பிட கொண்டு வந்து குடுத்துருந்தன்னா, நான் சாப்ட்டுருப்பேன்ல." ஸோ அவருக்கு வந்து அந்த கும்பல் கூட்டத்துல அவரு அந்த கஷ்டப்பட்டு வர்றது, அவருக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. அவங்க கூட இருக்கிற பையனும் ஹூஎவர் அவங்க வந்து, "அதனால என்னப்பா? நாங்க தான் இருக்கோம் இல்லையா? வாங்க." அப்படின்னு கொண்டு போனாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். அவருக்கு முடியலன்றதுனால முடியலன்னு கிடையாது. ஹி கேன் கம் பட் நம்மள மாரி ஃபாஸ்ட்டா போய் அடிச்சு புடிச்சு தள்ளி போற மாரி இல்ல அவருக்கு. பட் ஸ்டிக்க வச்சுட்டு நடக்குறாரு. சப்போர்ட் இருந்துச்சுன்னா போறாரு. அவருக்கும் அந்த அவுட்லெட் வேணும் இல்லையா? காருக்குள்ள வீட்லேருந்து வந்திருக்காரு. கார்ல உட்கார்ந்து சாப்பிட்டு அப்படியே போறதோட, அவரு இறங்கி வந்து போறதுல வந்து அவருக்கும் கொஞ்சம் ரிலாக்சேஷனா இருக்கும். அதே இது வந்து நம்ப அவங்கள வந்து கேட்காம, சரி அவங்களால முடியாது. அது கார்லயே உட்கார்ந்து சாப்பிட்டுருங்க அப்படின்னாக்கா, அவருக்கு அவருக்கு கொஞ்சம் ஏக்கமா இருந்திருக்கலாம். அவங்கலாம் போயிருக்காங்கன்ட்டு. டெஃபினெட்லி அவர் வந்து நானும் போணுன்றது கேட்கிற டைப்பா தெரியல அவருக்கு. பட் நம்ப சைட்ல நம்ம வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது. நடக்கவே முடியாதவங்கள வந்து நம்ம வாங்கன்னு தள்ளி நடக்க வச்சோம்னா, அது தப்பு. பட் யாரால முடியுமோ, அவங்கள கொஞ்சம் லேசா அவங்கள இது பண்ணி கொண்டு போனோம்னா, டெஃபினெட்லி அவர் என்ஜாய் பண்றாரு. அதனால தான் அவர் வந்து நடந்து வராரு. இல்லன்னா இல்லன்னு சொல்லியிருப்பாரு அவரு. ஸோ நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, இப்ப கோவிலுக்கு போணும்னாலே, இப்ப இதுல காமிச்ச மாரி வீல் சேர் இருக்கு. என்ட்ரன்ஸ்லயே வீல் சேர் இருக்கு.
அவங்கள அதுல உட்கார வச்சு கொண்டு போலாமே. கொஞ்சம் ஹெசிடேஷன் இருக்கும் அவங்களுக்கு இனிஷியலி. என்னடா இது எல்லாரும் நடக்குறாங்க. நம்மளும் முந்தி நடந்துட்டு இருந்தோம். இப்ப முடியலன்றதுனால தானே வீல் சேர்ல கொண்டு போறாங்கன்ட்டு. ஆனா பரவால்ல. வீட்டுக்குள்ள செவுத்துக்குள்ள உட்கார்ந்திருக்கிறதுக்கு வெளியில இந்த மாரி வீல் சேர்ல போனாலுமே பரவாயில்லையே! ஏர்போர்ட்ல பார்த்தீங்கன்னா, வீல் சேர் அவைலபிளா இருக்கு. கொண்டு போய் அவங்களே ஏத்தி விட போறாங்க உங்கள ஃப்ளைட்ல. வேற நம்ம காரு நம்ம வீட்லயே வீல் சேர் எவ்ளோ எட போது 5 டூ 10,000 மினிமம் இது பேசிக் வீல் சேர் கிடைக்கும். அதுல போலாம். நடக்க முடிஞ்சவங்களும் நடத்தி கொண்டு போலாம். வீல் சேர்ல போறவங்களும் வீல் சேர்ல கொண்டு போலாம். பட் கண்டிப்பா வெளியில கொண்டு போயி ஃபேமிலிக்கு நம்ம ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு போறோமோ, கோயில் போறோமோ, சைட் சீயிங் போறோமோ, பீச்சுக்கு போறோமோ, டிராவலிங் கார்ல போறதுலயே அவங்களுக்கு அந்த வெளியில அதெல்லாம் பார்க்கறதுலயே அவங்களுக்கு நல்லா இருக்கும். அதுவே வந்து ஒரு மூட நல்லா அப்லிஃப்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு லைஃப்ல ஒரு சம்திங் டூ லுக் ஃபார்வர்ட் டூன்ற மாரி இருக்கும். ஸோ ஹாலிடேஸ் பிளான் பண்ணுங்க. அவங்கள கொண்டு போங்க. முந்தியே அவங்கள பிளான் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, மெடிசின்ஸா இருக்கட்டும், அவங்க ஹெல்த்த பார்த்துட்டு, அவங்களும் ஒரு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாரி நம்மளும் அரேஞ்ச் பண்ணிட்டு, எந்த இடத்துக்கு போறோமோ, அங்கலாம் வந்து ஒரு இப்பலாம் பார்த்தீங்கன்னா, ஹோட்டல்ஸ்லலாம் நெறையா வந்து ஒன்லி ஷவர் மட்டும் இருக்கு. பக்கெட் இல்ல, தண்ணி இல்ல. புடிச்சிட்டு நிக்கிறதுக்கெல்லாம் இல்ல. ஸோ அந்த மாரி இருக்கிற மாரி இடத்துல, எங்க இந்த ஓல்ட் பீப்பிள்க்கு ஃபெசிலிட்டீஸ் இருக்கோ, அந்த மாரி இடத்த பார்த்து புக் பண்ணுங்க. இது வந்து அஃபோர்ட் பண்ண முடிஞ்சவங்களுக்கு. அஃபோர்ட் பண்ண முடியாதவங்களுக்கு நம்ம ரிலேஷன்ஸ் வீடு இருக்கவே இருக்கு. அங்க போனீங்கன்னா, அவங்க வீட்ல இருந்து கதை பேசுவாங்க. அவங்க கூட இருப்பாங்க. ஸோ ஓல்ட் ஏஜ் டசன்ட் மீன் நம்ம வந்து வீட்லயே இருக்கணும். வெளியில போறதுக்கு இல்ல. நம்மளுக்கு வந்து என்ஜாய்மென்ட் இல்ல. நமக்கு எங்கேயும் சுத்தி பார்த்துட்டு அவங்கலாம் தான் நெறைய சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டீஸும் ஓவர் அவங்களுக்கு. ஸோ இத வந்து அரேஞ்ச் பண்றது அவங்களால முடியாது. நம்ம மட்டும் தான் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ஃபேமிலில ஆமா. சில்ட்ரன் இருக்காங்க. பேரன், பேத்தி எல்லாருமே ஓரளவுக்கு இப்ப டிஜிட்டல் எல்லாம் பார்த்து, அவங்க சோசியல் மீடியால பார்த்து இடம் தெரியுது. எல்லாமே இருக்கு. ஸோ அவங்களையும் கூட்டிட்டு போங்க. இயர்லி ஒன்ஸோ இல்ல மந்த்லி ஒன்ஸ் கூட போலாம். எங்கேயோ ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போங்க. ஒரு ஃபேமிலியோட டுகெதரா போறது வந்து அவங்க இருக்கிற வரைக்கும் தான் முடியும். அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம வந்து அவங்கள கொண்டு போணும்னு நெனச்சா கூட நம்மளால எங்கேயுமே வெளில கொண்டு போ முடியாது. ஸோ வயசானவங்க இருக்காங்க, கொஞ்சம் ஓல்டானவங்க, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, நடக்க முடியாதவங்க அந்த மாரி இருந்தாலும் அன்லெஸ் அண்ட் அன்டில் ரொம்ப முடியலன்னா மட்டும் விட்டுடுங்க. இல்லன்னா முடிஞ்ச அளவுக்கு வெளியில கொண்டு போங்க. அவங்களுக்கும் ஊர சுத்தி காமிங்க. ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு கொண்டு போங்க, கோயில் கொண்டு போங்க. சும்மா லாங் டிரைவ் போயிட்டு வாங்க. அவங்களையும் இன்க்ளூட் பண்ணுங்க. பாட்டு போட்டு கேளுங்க. கார்ல போறப்ப இருக்கட்டும். அவங்களுக்கு வேண்டிய பழைய பாட்டு போடலாம். ஸோ சம்திங் டூ பூஸ்ட் தெம். அவங்களுக்காக ஒரு நாள் எடுங்க. நம்மளுக்காக எடுக்கிறோம். அதே மாரி அவங்களுக்காகவும் ஒரு நாள் எடுத்து அவங்கள கொண்டு போங்க. இதே இது நான் சொல்றது வந்து நம்மளுக்கு சொல்ற மாரியே நம்ம வீட்ல இருக்கிற பெரியவங்களுக்கு சொல்றேன். இந்த மாரி வீட்ல அரேஞ்ச் பண்றப்ப, "ஐயோ! என்னால முடியல. நான் வரல. நீ போயிட்டு வா. என்னால முடியாது." ரொம்ப முடியலன்னா மட்டும் அப்படி சொல்லுங்க. இல்லன்னா நீங்களும் போயிட்டு வாங்க. உங்களுக்காக தானே அவங்க எஃபோர்ட் எடுக்குறாங்க. போயிட்டு வர்றதுல என்ன ஆச்சு? நான் ஒண்ணும் லூஸ் பண்ண மாட்டோம். போயிட்டு வாங்க. நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. லைஃப் சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான். உடம்பு சரியாம இருக்காது. இல்லாம தான் இருக்கும். ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும். பட் இந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கப்புறம் கிடைக்காது. அதனால எப்பப்ப முடியுதோ வெளில போயிட்டு வாங்க. லைஃப என்ஜாய் பண்ணுங்க.